தனியார் பால் நிறுவனத்துடைய கருவூல மேலாளர் நவீன் பொலினேனி சந்தேக மரணம் தொடர்பா கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜன் கிட்ட விசாரணை நடத்தப்பட்ட நிலையில அவர் அன்றாட பணிகளை மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாம இந்த பிரச்சனை தொடர்பா மாதவரம் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கும் மாற்றப்பட்டிருக்காரு. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் நவீன் பொலினேனி சென்னை மாதவரத்துல தங்கி பொன்னியம்மன் மேட்ல உள்ள திருமலா பால் நிறுவனத்துல நிதிப்பிரிவு கருவூல மேலாளரா பணிபுரிந்து வந்தாரு. இந்த நிறுவனத்துல 44.5 கோடி ரூபாய் கையாடல் செய்து விட்டதாக அவர்கிட்ட நிறுவன உரிமையாளர்கள் விசாரித்ததோடு மட்டுமில்லாம கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜன் கிட்டையும் புகார் அளிச்சிருக்காங்க. அதே போல சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல மத்திய குற்றப்பிரிவிலையும் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு புழல் பிரிட்டானியா நகர்ல நவீன் பொலினேனி புதிதாக கட்டி வரும் வீட்டுக்கு அருகே ஒரு குடிசையில தூக்குல தொங்கியபடி இறந்து கிடந்தாரு. அவருடைய கைகள் பின்பக்கம் கட்டப்பட்டிருந்தது. தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. போலீஸ் விசாரணைக்கு பயந்து நவீன் கொலை செய்து கொண்டாரா அல்லது யாராவது அவரை கொலை செய்து தூக்குல தொங்க விட்டாங்களா அப்படிங்கிற கோணத்துல போலீசார் விசாரணையை தொடங்கினாங்க. சம்பவம் இடம் அருகே உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தும் பார்த்தாங்க. இந்த நிலையில நவீன் பொலினேனி மீது திருமலா பால் நிறுவனத்தார் அளித்த புகார் மீது கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜன் விதிகளை மீறி விசாரித்து இருப்பது தெரிய வந்திருக்கு. இது தொடர்பா பாண்டியராஜன் கிட்ட போலீஸ் ஆணையர் அருண் விசாரணை நடத்தியிருக்காரு. கொளத்தூர் துணை ஆணையருக்கான எந்த பணிகளையும் கவனிக்க வேண்டாம் அப்படின்னு பாண்டியராஜனுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம திருமலா பால் நிறுவனத்தார் அளித்த புகார் மீது முறையா வழக்குப்பதிவு செய்து விசாரிக்காத மாதவரம் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் விஜயபாஸ்கர் அதிரடியா காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்காரு.